ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுருங்க. அது வணங்கினதுக்கப்புறம் அது கூட 4 பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 கை அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் கலரி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் 1 கப் கேரட், 1 கப் பீட்ரூட், 1 கப் பீன்ஸ் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. கலர்னதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா மிதக்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கலரி விட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வர விட்டுருங்க. குருமாக்கு பேஸ்ட் அரைக்க 15 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 3 வரமிளகாய், 2 ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இதை விசில் ஆறுனதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஊற்றி நல்லா கலரி விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே 1 கப் அளவு பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தேங்காயும் கசகசாவும் அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது கூட கொத்தமல்லி தலையை தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், வெஜிடபிள் குருமா ரெடி. இதை நீங்கள் சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு கூட வச்சு சாப்பிட்லாம்.